ஒரு மழைக்கால நாளில் ஒரு குட்டி பாப்பா தன் வீட்டு பால்வெளி மாடியில் விளையாடிக் கொண்டிருந்தான். மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் தட்டியபடி இசை போல ஒலித்தன. அந்த நேரம்தான் பாப்பாவின் கண்கள் ஒரு பழைய பட்டை மூடிய பெட்டிக்குள் சிக்கின. அந்த பெட்டிக்குள் இளமையான ஒரு ஓலைச்சீட்டு இருந்தது. அது வெறும் ஓலைச்சீட்டு இல்லை, ஒரு மர்மமான வரைபடம். பழைய தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஓலைச்சீட்டின் நடுவில் ஒரு பெரிய ஆரம், பனியன் மரம் வரைந்திருந்தது. அதன் கீழே ஒரு சின்ன குறிப்பு, இங்கேதான் சோழ மன்னன் புதையல். பாப்பா ஆச்சரியத்துடன் கிழிந்த ஓலைச்சீட்டை ஒட்டி வைத்தான். அதை வைத்துக்கொண்டு வீட்டு பக்கத்திலேயே இருக்கும் பழைய பனியன் மரத்தை நோக்கி தன்னந்தனியாக பயணத்தை தொடங்கினான். அந்த பாதையில் கொஞ்சம் மண் சரிவுகள், சில பாம்பு போல அலைக்கும் கொடிகள் மற்றும் மரக்கிளைகளில் பேசிக்கொண்டும் குதிக்கிற அணில்கள். ஆனால் பாப்பா பயப்படவில்லை. அவன் இதயம் சாகசத்தில் மூழ்கியது. அந்த பனியன் மரம் பெரியது, பழமையானது. அதன் வேர்கள் பூமிக்கு அடியில் புதைந்து ஒரு அழகான வட்டமாக இருந்தன. அந்த மரத்துக்கு அடியில் நம்ம பாப்பா ஏதும் இல்லாமலே தோண்டத் தொடங்கினான். மண்ணுக்குள் ஒரு வட்டமான கல்லை அவன் படைத்தான். அந்த கல்லை நிதானமாக தள்ள ஒரு சிறிய இரும்பு பெட்டி வெளியே வந்தது. அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அருகிலிருந்து ஒரு சிங்கப்புள்ளி குரல். அந்த மரத்தின் கிளையில் இருந்தது ஒரு புத்திசாலியான குரங்கு. அது தனது வாளால் ஒரு பழைய சாவியை கீழே விட்டது. பாப்பா அந்த சாவியை கொண்டு புதையல் பெட்டியை திறந்தான். பகிர்ந்தால்தான் நிழல் தரும் செல்வம். அந்த நாளிலிருந்து பாப்பா எல்லோருடனும் தனது புதையலை பகிர்ந்தான். மனமுருக்கமில்லாமல் மகிழ்ச்சியுடன் இரக்கம் கொண்ட ஒரு சின்ன ஹீரோவாக வளர்ந்தான். சில மர்மங்கள் மட்டும் கதைகளாக மாறிவிடுவதில்லை. சிறு மனதில் பிறக்கும் நல்ல எண்ணங்கள்தான் உண்மையான செல்வம்.